ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கார்ன் பாயாசம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கார்னை நல்லா க்ளீன் பண்ணி குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்க ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ சைட் பை சைட் புரோக்கன் சம்பா வீட்டை ஒரு 1/2 கப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கார்ன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை தனித்தனியா ஊத்து விட்டு அதை 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதுல ஒரு பார்ட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பார்ட் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு டவல ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கார்ன், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சம்பா கோதுமை, ஆல்ரெடி நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மக்காச்சோளம், இந்த 3 மிக்ஸ் நல்லா பால்ல அப்சர்வ் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் சைட் பை சைட் பாகு ரேஷியோக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாயசம் நல்லா சுண்டி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸையும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன், அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா நம்ம குங்குமப்பூ, கொஞ்சமா ஏலக்காவும் தூவி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா இதோட பால் எடெல்லாம் நல்லா மேல வருங்க. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சக்கரை பாகும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட கார்ன் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே இந்த கார்ன் பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.